ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஜூன் 6, நாளைக்கு ஜூன் 7. ஏதாவது ஃபீஸ்ட் இருக்கா? இயேசுவின் திருவுடல் திருரத்தம் பெருவிழா நாளைக்கு. இயேசு எப்படி இயேசுவினுடைய திருரத்தம் திருவுடல் எங்கே கிடைக்கிறது? திருப்பலியில், இந்த வெள்ளிப்பீடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இயேசு எப்போ திருவுடலும் திருரத்தமும் ஆகி மாறினார்? தன்னையே நமக்காக எங்கே எப்போ தந்தார்? ராவுணவில் மட்டுமா? கல்வாரி மலையில் மட்டுமா? ஒவ்வொரு திருப்பலியிலும் ஓகே, எங்கேயெல்லாம் ஒப்பு கொடுத்தாரு இயேசு? இயேசு அன்னைக்கு ஒப்பு கொடுத்த அந்த பலியும் இன்னைக்கு இந்த திருப்பலியில் குரு ஒப்பு கொடுக்குற பலியும் ஒன்றா அல்ல ரெண்டா? ஒன்று தான். ஓகே, எல்லாரும் கண்டிப்பாக உறுதியாக இருக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த பலியும் இன்னைக்கு நடந்த பலியும் ஒன்று தான். அப்போது 2000 வருடங்களுக்கு முன்பு மேல்மாடி அறையிலும் கல்வாரியிலும் இயேசுவின் கல்லறையிலும் நடந்த நிகழ்வின் நினைவும் நிஜமும் தான் திருப்பலி. கவனிங்க, நிஜமும் அப்புறம் என்ன? நினைவும். ஏன் நிஜமும் நினைவும்? அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிற பலி ஒரே ஒரு பலி தான், முன்னாடியே சொன்னீங்களே. அதனால இது ஒரு நினைவு, ஒரு நிஜம். அதனால ஒரு கொம்மமரேஷன் அண்ட் ரீல் லிவிங். ஏன் கொம்மமரேஷன் அல்லனா ஏன் நினைவுன்னு சொல்லுகிறோம்? ஏன்? பழைய ஏற்பாடில் பாருங்க, ஒவ்வொரு வருடமும் குரு அந்த மக்களுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு வருடமும் பலி கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஒரு விலங்கு கொன்று ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடில் பார்க்கும் பொழுது இயேசு அவரே ஒப்பு கொடுத்தார். திருவிழியத்தில் பைபிளில் பார்ப்போமா? ரோமா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 9 to 10 வரையுள்ள திருவசனங்கள். ரோமா நற்செய்தி, ரோமருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 9, 10 திருவசனங்கள். எடுத்தீங்களா? வாசிப்போமா? ஒரு தியா உற்சாகமாக வாசிங்க. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நான் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இருந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28 திருவசனம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 28 திருவசனம். அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அதுக்கப்புறம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10 திருவசனம். இந்த கிறிஸ்துவால் தான் இயேசு கிறிஸ்து இந்த திருவுள்ளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் தான் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 திருவசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 திருவசனம். ஆமாம், அதனால தான் இதை நினைவுன்னு சொல்கிறோம். இயேசு ஒரே ஒரு முறை
தன்னையே பலியாக நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இது ஒரு நினைவு. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இது ஒரு நிஜம், ரீலிவிங். ஏன் இது ரீலிவிங் அல்ல நிஜம் ஏன் சொல்லுறார்? இன்னைக்கு திருப்பதியில் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது திருப்பதியில்? திருப்பலி இங்கே தான் நடக்கிறது, இன்னைக்கு தான் நடக்குது. ஆனால் இதுக்கும் 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு ஒப்பு கொடுத்த பலிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ரெண்டுமே ஒரே பலியா? ஒரே பலி தான். ஆனாலும் ஏன் ரெண்டும் ஒரே நாளா? 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த பலி, இன்னைக்கு நடந்த பலி. ஆனால் ரெண்டுமே உண்மைதான். ஏன்? அன்னைக்கு நடந்து முடிந்து நிறைவேறிய ஒரு பலியில் இன்று நாம் நேரத்தை கடந்து காலத்தை கடந்து நாமும் சென்று பங்கெடுத்து இயேசுவோடு இணைந்து நம்மை தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நடந்த ஒரு பலி, அந்த பலியில் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அன்னைக்கு இயேசு நடந்து முடிந்து நிறைவேறிய நமக்கு தந்த ஒரு பலி, அந்த பலியில நாமும் இன்னைக்கு இங்கிருந்து அந்த பலியிலே பங்கெடுக்கிறோம். புரியலையான்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது கரண்ட் பத்தலை, என்ன செய்வீங்க? ஒரு பக்கத்துலீங்களா எலக்ட்ரிக் போஸ்டில் போய் போட்டு கரண்ட் எடுத்துடுவேன், அப்படி தானே? அப்படி தான் யோசிச்சு பாருங்க, நம்முடைய இயேசுப்பா நமக்காக மோட்சத்துக்கும் பூமிக்கும் ஒரு 11 kV லைன் போட்டிருக்கிறாரு. அப்போது நமக்கு எப்போதெல்லாம் அந்த மோட்ச விண்ணக அனுபவத்துக்கு எப்போ வேணாலும் ப்ளக்இன் பண்ணலாம், ப்ளக் அவுட் பண்ணலாம். நமக்கு எப்போ வேணுமோ நமக்கு ப்ளக்இன் பண்ணலாம், முடியும் பொழுது ப்ளக் அவுட் பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி இங்கே நடக்கிற திருப்பலி. இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இந்த மனித குலத்திற்கும் படைப்புக்கு அனைத்திற்கும் பெற்று தந்த வில்லிய மதிப்பு இல்லாத ஒரு அனுபவத்தையும் அபிஷேகத்தையும் பெற்று தரும் இடம்தான் இந்த திருப்பலி, இந்த பலிபீடம். யோசிச்சு பாருங்க. அதனாலே அன்னைக்கு நடந்த பலி, இன்னைக்கு நடந்த பலி வெவ்வேறு வேறுபாடு இருக்கிற பலி அல்ல, ஒரே ஒரு பலி தான். அன்று இயேசு ஒப்பு கொடுத்த பலியில் இன்று நம்மை பங்கெடுக்க வைப்பது தான் ஆண்டவரின் திட்டம். அதனால ஆண்டவருடைய திட்டம் நேரத்தை கடந்து காலத்தை கடந்து நமக்குள்ளே வருகிறது. அதனால நமக்கு இந்த ஒரு திருப்பலி ஒரு நேரத்துக்கும் காலத்துக்கும் உள்ள சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, அதனை ஒரு லிமிட் பண்ண முடியாது. இந்த ஒரு திருப்பலி இந்த ஒரு காலத்துக்கும் நேரத்துக்கும் கடந்து போகிறது. அதனால் என்னோட முதல் பாயிண்ட் இங்கே முடிக்கிறேன். திருப்பலி எத்தனை திருப்பலி? ஒரே ஒரு திருப்பலி. அதில் என்னெல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம், என்னெல்லாம் நாம் நிஜமாக ஒப்பு கொடுக்கிறோம்? இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. அது மட்டுமல்ல, இயேசுவனுடைய வரலாற்றில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் இந்த காலத்தை கடந்து நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைவு கூறுகின்றோம். அப்புறம் நிஜமாய் நம்முடைய உள்ளே நம்முடைய கூட இங்கே நடக்கிறது. இயேசு திருப்பலியாக மாற என்ன கொடுத்தார்? இயேசுனுடைய உயிரை கொடுத்தார். என்ன பெற்றெடுத்தார்? பார்ப்போம். இயேசு திருப்பலியாக என்ன ஒப்பு கொடுத்தார்? இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆத்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுத்தார். இது எங்கேயாவது கேட்டிருக்குதா? இந்த ஒரு 4 பேரும் இறையிறக்கத்தின் ஜெபமாலையில் முதல் அந்த பெரிய மணியில் சொல்கிறோம், நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்களுடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தது போல நாம் இயேசுனோடு சேர்ந்து நம்மையும் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம். அந்த ஜெபந்தான் இரக்கத்தின் ஜெபமாலை. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17-18 திருவசனங்கள். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17-18 திருவசனங்கள். 17-18 ஓகே, வாசிப்போமா? தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் அவன் என் உயிரே கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். யோசிச்சு பாருங்க, கடவுள் தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு ஒப்பு கொடுக்கிறது வழியாக என்ன பெற்றெடுத்தார்? அந்த ஒப்பு கொடுத்த தன்னுடைய உயிரையே பெற்றெடுத்தார். யோசிச்சு பாருங்க, கடவுளுக்காக, கடவுளுடைய திட்டத்திற்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஒப்பு கொடுத்த உயிரை இயேசுவை திருப்பியும் பெற்றெடுக்கிறார். அதனால தான் இயேசு ஒப்பு கொடுக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பெற்றெடுக்கிறார். அதனால இயேசு ஒப்பு கொடுக்கும் பொழுது வேண்டா விருப்போட ஒப்பு கொடுக்கல, முழு மனசோட கடவுளுக்காக நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதனால இயேசு ஒப்பு கொடுத்த திருப்பி அந்த உயிரை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏனென்றால் இயேசு ஒப்பு கொடுத்தது மனித வாழ்வு, ஆனால் பெற்றெடுக்கிறது என்ன வாழ்வு? புதிய நிலையான நிலை வாழ்வு. அதுதான் ஒப்பு கொடுத்து திருப்பி எடுக்கும் பொழுது, பெற்றெடுக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கிறது. நம்மையே ஒப்பு கொடுத்தால் நமக்கு திருப்பி கிடைக்கிறது நிலையான நிலை வாழ்வு. அதனால தந்தைக்கு உயிரை அன்போடும் கீழ்ப்படுதலோடும் இயேசு ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு பெற்றெடுத்தது புதிய நிலையான நிலை வாழ்வு தந்தை அவருக்கு பரிசாக கொடுத்தார். அதனால இவ்வாறு உயிர்த்த ஆண்டவரின் உடலும் இரத்தமும் ஆத்மாவும் தெய்வீகமும் உயிருள்ள உணவாக, உயிர் தரும் உணவாக ஒரு திருப்பலியில் நமக்கு வழங்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, உயிர் தரும் உணவாக, உயிருள்ள உணவாக ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு நமக்கு வழங்கப்படுகிறது. அதனால தான் இயேசு நமக்காக தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய பாவிகளுக்காக தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்த பொழுது என்ன நடந்தது? இயேசு தன்னுடைய தன்னுடைய உயிரை உணவாக கொடுத்தார். உயிர் தரும் உணவாக இயேசு அவருக்காக மாறினார். அதனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு என்னையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவுக்கு நம்மை கொடுக்கும் பொழுது இயேசு அவரே நமக்கு தருகிறார். அதனால தான் என்னெல்லாம் இயேசுவுக்கு கொடுக்கிறதோ இயேசு நமக்காக அவரையே கொடுக்கிறார். அதுதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நடக்கிறது. அதனால நான் என்னுடைய நேரம் எனக்கு மட்டும் ஆனதல்ல, மற்றவங்களுக்கு உங்களுக்காக உள்ளது தான். என்னுடைய திறமை, என்னுடைய உயிர், என்னுடைய அறிவு, என்னுடைய செல்வம் யாருக்கெல்லாம் உள்ளது? எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ளது தான் அந்த எனக்கு உள்ளதெல்லாமே. அதனால தான் யோவானுடைய திருமுகம், யோவானுடைய நற்செய்தி, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அதுதான் இயேசு நமக்காக தந்தார். இதுதான் இயேசு நமக்கு கொடுத்தார். அதனால இந்த ஒரு பெருவிழா கொண்டாடும் பொழுது, இயேசுனுடைய உடல் திருரத்தம் அந்த பெருவிழாவை கொண்டாடும் பொழுது இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் வாங்குவோம். நம்முடைய உள்ளத்தில் வாங்கிய இயேசுவை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம்.
அதனால் ஒரு நிமிடம் கண்கள் மூடி அன்னை மரியாவோடு சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.